முத்து மீனாவும் வானத்தில் அப்படியே நட்சத்திரங்களை பார்த்துட்டு முத்து வந்து நட்சத்திரங்கள் நான் சின்ன வயசில் எண்ணிட்டு இருப்பேன், எண்ணி எண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனாகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பெருசாகித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. மீனா வந்து அதை அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் முத்து வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க. 2 பேரும் வந்து பேசிட்டு மீனாவிட்ட வந்து நீ என்ன வானத்தை பார்த்து நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்லுவாங்க, நான் வானத்தில் வந்து உள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே காசாக வந்து பொழியணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிறபோது கேட்பாங்க. முத்து கேட்டதுக்கு மீனா இருந்துட்டு அப்போ தானே கடனெல்லாம் அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடன் அழிக்கிறதுக்கு வண்டி ஓட்டிக்கலாம், நைட்டெல்லாம் ஓட்டி சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொல்லுவாங்க. முத்து சொன்னது கேட்ட உடனே வந்து மீனா வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனை வச்சுருக்கிறேன், அதை கேளுங்க அப்படின்பா. என்ன யோசனை அப்படின்னா, நான் வந்து இந்த மேரேஜுக்கெல்லாம் வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து முத்து இருந்துட்டு இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் விடிஞ்சதும் வந்து ரோகிணி வந்து பார்வதி வீட்டுக்கு வருவாங்க. பார்வதிக்கிட்ட வந்துட்டு எப்படி வந்து விஜயா ஆண்டி வந்து எப்படி வந்து ஒத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு வந்திருப்பாங்க. பார்வதிகிட்ட பேசி கொடுத்துட்டே இருக்கும்போது பார்வதி டயர்டாக மாதிரி இருப்பாங்க. உடனே ரோகிணி வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹெட் மசாஜ் பண்ணுவாங்க. பண்ணிகிட்டே அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி வந்து ஒவ்வொன்றா சொல்லிடுவாங்க. அப்படியே வந்து வக்கீல் தான் வந்து விஜயாவுக்கு பணம் கொடுத்தாங்க, அதனால தான் வந்து விஜயா வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுவாங்க தெரியாமல். அதை கேட்ட உடனே ரோகிணி என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி வந்து மழுப்புவாங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ரோகிணி வந்து உண்மையை கேட்டு வாங்கிக்குவாங்க. விஜயாவுக்கு வந்து வக்கீல் பணம் கொடுத்தாரு, அதனால தான் விஜயா வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க. இது நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது வந்து இல்லை நம்பி தான் ஆகணும், நம்பணும், ஏன்னா வந்து பணம் வந்து எங்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கிறா அப்படிங்கிறதையும் வந்து பார்வதி வந்து ரோகிணி கூட்டிகிட்டு போய் காட்டிடுவாங்க. இதை பார்த்த உடனே ரோகிணி வந்து அதனால தான் வந்து ஆண்டி வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்பிடுவாங்க. சரி அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ரோகிணி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டதை ஆண்டிக்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. பார்வதியும் நான் சொன்னதை சொல்ல வேண்டாம், விஜயா வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது நீ வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க பார்வதி. ரோகிணியும் சரி அப்படின்ட்டுருவாங்க. ரோகிணி உங்கள் ஹெட் பெயின் பரவாயில்லையா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு பார்வதி சொல்லும்படி சரிங்க ஆண்டி நான் வரேங்க அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் முத்துக்கு வந்து மீனா ஒரு சர்ப்ரைஸ் காட்டுவாங்க. அதாவது அவங்க டெக்கரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் வந்து எப்படி பண்ணுறது, அப்புறம் அதெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சின்னதாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து முத்துக்கு வந்து மீனாக காட்டுவாங்க. அதை 2 பேருமே வந்து காட்டி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்துடுவாங்க. ஸ்ருதி வந்துட்டு என்ன பண்ணி இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கும்போது முத்துவும் மீனாவும் இதை பற்றி சொல்லுவாங்க. இதை சொன்னோன்னே வந்து ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் மீனா, நீங்கள் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு என்னங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி சேனல்ஸுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.